வணக்கம், கவிஞர் செய்ரமுத்து பேசுகிறேன். கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு என்பது போல் நீ போய் இன்பநிதிக்கு அதாவது ஊதி விடு அப்படின்னு சொல்றேன். ஒரு தோல்வியின் பொழுது தலைவனின் அருமை புரியும். நீங்கள் தலைவனாவதே வெற்றி பெற்ற பிறகு இல்லை, தோல்வி உற்ற பிறகுதான். அதனால் தொடர்ந்து தோல்வி பெற்று நீங்கள் மிகச்சிறந்த தலைவன் என்பதை நிரூபிப்பீர்கள் என்று கமலுக்கு ஒரு களத்தூர் கண்ணம்மா, ஸ்டாலினுக்கு ஒரு கொளத்தூர் கண்ணம்மா என்பது போல். வணக்கம். இல்லைங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி கவிதை கண்ணம்மா இல்லை, கொளத்தூர்ல சுண்ணாம்பா தடவிட்டாங்களாம். சரியா? இல்லைங்க, தினம் தானே யாராவது வந்து புலம்புறாங்க. இந்த நேரத்தில் சாரி. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒரு நிலையை விதுவான கூட்டு புலம்ப வைக்கணும் அப்படின்றது. ஏதோ ஸ்டாலின் வந்து கொளத்தூர்ல தோல்வி பெற்றதுன்றது அப்படியே வரலாற்றில் எப்படி இவர் நெப்போலியன் தோற்றாடோ. நெப்போலியனா நம்ம நெப்போலியன் கிடையாது. யாரு? நம்ம அமெரிக்கா நெப்போலியன் கிடையாது, நம்ம பிரான்ஸ் நெப்போலியன். அந்த நெப்போலியன் பிரான்ஸ் நெப்போலியன். சரியா? நெப்போலியன் எப்படி வரலாற்றில் வாட்டர்லூவில் தோற்றாரோ அந்த மாதிரி இங்கே ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். எப்படி ஜப்பானிடம் ரஷ்யா தோற்றதோ 1904 எப்படி ரஷ்யாவிடம் ஜப்பான் தோற்றது, ஐ மீன் ஜப்பானிடம் ரஷ்யா தோற்றதோ அதுபோல ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். ஏன்னா அவர் துணை முதல்வர் வேற சொல்லிக்கிட்டார்ல, ஜப்பான் துணை முதல்வர் வேற சொல்லிக்கிட்டார்ல, அதனால ஜப்பான் இங்கே இழுக்கிறேன். சரியா? அதனால இப்படி தினம் ஒரு நிலைய வித்வான். அடுத்த வாரம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் திண்டுக்கல் லியோனினும். ஆமாம், அவர் இன்னும் மூக்கால் அழல. திண்டுக்கல் லியோனியும் கூப்பிட்டு அதை ஒன்று மூக்கால் அழ வச்சிடணும். சத்யராஜ் வந்து எழுதிட்டு போயாச்சு. ஆமாம். இப்போ வேற யார் ஒப்பாரிக்கு லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியல. இருப்பாங்க. ஆனால் இன்னொன்று, இப்போ நேரம் கொஞ்சம் நம்ம ஜோவியலாக ஆரம்பித்தாலும் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒரு இரங்கல் செய்தி இந்த நேரத்தில் வந்து சொல்லணும். தி கிரேட் டைரக்டர் பாரதிராஜா வந்து ஹி ஹஸ் பாஸ்ட் அவே. நேற்று நம்ம இன்டர்வியூ பண்ண முடியல, ஸோ இன்றைக்கி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் கூட கரெக்டாக இருக்காங்க. அவரோட கிரியேஷன் பார்த்து அதில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன கண்ணீர் வந்து வந்திருக்கும். அது கண்ணீராக வெளில வரனா கூட வந்து அவர் கூட ரிலேட் பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கலைஞன். அது இந்த நேரத்தில் என்னுடைய சைல்ட்ஹுட் க்ரஷ். யார்? ராதா. ஓகே. ஸோ அவங்கள வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் க்ரஷ்ஷாக வந்து நான் சைல்ட்ஹுட் க்ரஷ் வந்து நான் பத்மினிலாம் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு சரோஜா தேவி பத்மினி தான் உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ். அது இருக்கலாம், அது இப்போ இருக்கலாம். அப்படின்னா உங்கள் ஃபாதருடைய காலத்தில் எங்கள் ஃபாதருடைய காலத்தில் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து சைல்ட்ஹுட் க்ரஷ் வந்து ராதா. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த முதல் மரியாதை. ஸோ ஐ ஹாவ் பிக் லைக்கிங் ஃபார் பாரதிராஜா ஃபார் கம்மிங் அவுட் அண்ட் புட்டிங் அவுட் தட் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அதே மாதிரி புதுமை பெண் அந்த படத்தில் வந்து அந்த கடைசி டயலாக் இருக்கு, ரேவதி இருப்பாங்க, ரேவதியோட கடைசி டயலாக் இருக்குல்ல, நீ நினைப்போட விளையாடுவ நான் நெருப்போட விளையாடணுமா அப்படின்னு கேட்குறது இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு டயலாக். அதாவது நீ வந்து உணர்ச்சிகளை நீ வந்து தூண்டி நீ விளையாடுவ, நான் நெருப்போட விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக இதுதான் உண்மைன்னு நான் சொல்ல வரல, பட் சூப்பர்ஃபிஷியலாக இப்போ ராமாயணத்தை பார்க்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக கொண்டு வந்தாங்க. என்னன்னாக்க சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னார் ராமன், சந்தேகப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் தீக்குளிக்க சொன்னார் அப்படின்றத பேசிஸாக வச்சு அந்த கான்செப்ட் அப்படியே இங்கே கொண்டு வந்து டயலாகாக மாத்துறாரு. நீ நினைப்போட விளையாடுவ நான் நெருப்போட விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அவன் எவ்வளோ பெரிய ஒரு டிபேட் அது. நீ அதில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ராமர் ஏன் சொன்னார் அப்படின்றதுக்கு வால்மீகிலேருந்து ஆரம்பித்து கம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஈவன் அதர்வைஸ் பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்போது ஒரு ஒரு பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரியான அந்த 2 லைன் அதை ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்து முன்னிறுத்தியிருப்பார் அப்படின்றத பார்க்க முடியும். இந்த மாதிரி தெர் ஆர் எண்ட்லெஸ்ஸாக சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ஐ மே ஹாவ் எ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் அவருடைய பார்வை அவருடைய கொள்கைன்னா விட்டுருங்க. நான் ஒரு கிரியேட்டராக பார்க்குறேன். பாரதிராஜா as a டைரக்டர். சரியா? பாரதிராஜா as a டைரக்டர் இஸ் அ கிளாசிக் பர்சனாலிட்டி.
அதுலயும் அவருடைய படங்களில் அவர் புகுத்திய சில கருத்துக்களில் எனக்கு முழுமையாக உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் he did it with a passion. It was so beautiful. சரி, அப்போ கிராமங்களை வந்து இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்காங்க. கிராமங்களை காமிச்சிருக்காங்க. கிராமங்களை காமிச்சாலே என்ன, கிராமங்கள்னா வறட்சி, ஏழ்மை, இது இவரும் காமிக்கிறாரு. ஆனால் அந்த ஏழ்மையிலையும் ஒரு போயட்ரியை காமிக்கிறாரு அப்படின்றது வந்து இதில் நீங்கள் ஒரு ஒரு புதுமையை நம்மளால் பார்க்க முடியுது. சரியா? தட்ஸ் வேர் ஹி ஸ்டூட் அவுட். இப்போ அரசியல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு நினைப்பாங்க, we have to see hand out somebody, a personality who's done so much to entertain us. ஸோ நம்ம வந்து அவரை வந்து வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறது தானே சரியா இருக்கும். நிச்சயமா. எம்ஜிஆரில் தொடங்கி கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா, அப்புறம் ஸ்டாலின் இருந்தார், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெருங்கின ஒரு டைரக்டர். அவரை பற்றி வந்து பேசிட்டு இப்போ இன்றைக்கி விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். ரொம்ப நாளாக வந்து நிறைய பக்கத்துலேயே இருந்து பேசுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் உடச்சி உங்ககிட்ட வந்து கேட்கவே இல்லை. ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை என்னதான் இருந்தாலும் எவ்ரிஒன் இஸ் அ ஹியூமன். இந்த தேர்தலில் வந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு 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 ரிசல்ட் வந்தது மட்டும் இல்லாமல் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நான் வந்து ஐம் நாட் அ கிரேட் ஃபாலோவர், சப்போர்ட்டர் இல்லை. பட் நீங்கள் ஒரு சப்போர்ட்டராக இருந்து அதை பார்க்குறப்போ வந்து என்னதான் நீங்கள் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதிமுக நிராகரிச்சுங்க சொன்னால் கூட ஒரு சின்ன ஒரு வருத்தம் வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தோல்வின்ற இடத்தோட நிற்கல, குழப்பம் உள்ளுக்குள்ளே இருந்து பிரிவு, சண்டை, நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. இல்லை துரோகம், கட்சி மாறுதல் எல்லாமே இருக்குது. அதிமுகவில் என்ன தான் நடக்குது? ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையிலேருந்து வராரு, வந்து அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. திமுக அரசாங்கத்தை வந்து வழக்கம் போல் வந்து விமர்சிச்சுட்டு விஜய் அவர்களோட வந்து வந்திருக்காரு, வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் என்னை வந்து குண்டர்களை வச்சு கொலை செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வைக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டில் முழுக்க வந்து அதிமுகவில் நடக்கிற விஷயம் அண்ட் தேர்தலோட முடிவுக்கு அப்புறமா திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்து ஆட்சி அமைக்கலாம்னு நினச்ச விஷயம், திருமாவளவர்களோட சிஎம்ஆர், அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப சுயநலத்தோடு எடுத்த முடிவு தான் நிறைய விஷயங்கள் காரணம்னு சொல்லிட்டு முழுக்க எடப்பாடி போல் ஒரு ஆளுமையை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். இவர் எடப்பாடி அவர்களை இவ்வளோ விமர்சித்து பேசியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி கொஞ்சம் உங்கள் மனம் திறந்து ஓப்பனாக டிப்ளமேட்டிக்காக இல்லாமல் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உடச்சு பேசுனீங்கன்னா. நான் திருப்பி சொல்கிறேன் வரும். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி செஷன் வித் யூ. ஏன்னா இப்போ இதில் வந்து என்னென்னா, நீ கரெக்டாக அதை வெளில கொண்டு வந்தீங்க, விச் ஐ வாண்டட் டு சே. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க, ஐ டோன்ட் நோ ஹவு தட் வேவ்லென்த் மேட்ச் அப்படின்ட்டு, விச் இஸ் நம்ம பேசி வச்சு இதுக்குள்ளே வரல, இந்த டிஸ்கஷனுக்குள்ளே வரல. நம்ம நிறைய டிஸ்கஷன் நம்ம பேசி வச்சு எண்ட் ஆஃப் த டே ஐம் ஹியூமன் பீயிங். சரியா? ப்ரோன் டு எமோஷன்ஸ். தோ எனக்கு எமோஷன்ஸை கம்மி பண்ணி இன்டலெக்சுவலாக தான் நான் வந்து பார்க்கணும் விஷயங்களை. அது வந்து ஒரு அறிவுபூர்வமாக பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்கணும். நம்ம எமோஷனுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுன்றது எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, இதில் அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து, சரி, சண்டை போடுறது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மல்லு கட்டிட்டு நிற்கிறது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று சொன்னவர்கள், அழுத்தம் திருத்தமாக சொன்னவர்கள், அவருக்காக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள், சவால்களை எதிர்கொண்டவர்கள். சரியா? அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினவங்க. இதையெல்லாம் நம்ம அப்படியே உதாசீனப்படுத்திட முடியாது. சில கேள்விகளை அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவருடைய லீடர்ஷிப்பை வந்து நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. ஃபார் சிம்பிள் ரீசன், அவருடைய பெஸ்ட்டு, அவரால் என்ன முடியுமோ அதை அவர் செஞ்சுருக்காரு. பட் அவருடைய பெஸ்ட் இஸ் இனஃப் ஆனால் இல்லை. இது யதார்த்த உண்மை. நான் என்னுடைய முழு உழைப்பை போட்டேன். என்னுடைய உழைப்பு முழுசாக அதோடைய பலன் கிடைச்சிருக்கானா? கிடைக்கல. என்ன பண்ணலாம்? யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட், பட் யுவர் பெஸ்ட் இஸ் நாட் இனஃப். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான விடை எங்கே வரும் அப்படின்னா, அனைவரும் அமர்ந்து பேசினா தான் வரும். நீ கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஆகுது? விடையை தேடி நம்ம போக முடியாது. சரியா? அப்போது அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக, இங்கே நடைமுறை சிக்கலாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன்.
அவருடைய உழைப்பை நம்ம குறை சொல்ல முடியாது, அவருடைய பிரச்சார பயணத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து அவருடைய வயதிற்கு மீறிய ஒரு உழைப்பு. அப்படி அந்த ஏஜில் என்னெல்லாம் பண்ண முடியுமான்னா சத்தியமா முடியாது. சரியா? அப்போ இங்கே என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் இங்கே எதிர்பதமாக பார்க்கப்படுகின்ற நபர்களாக இருக்கக்கூடிய திரு சி வி சண்முகம் அவர்களோ இல்லை எஸ்பி வேலுமணி அவர்களோ, இப்போ இவங்களை நம்ம வந்து அப்படியே உதாசீனப்படுத்த முடியாதுன்னா அதுவும் முடியாது. ஏன்னா அவங்க சில வாதங்களை வைக்கிறாங்க, அந்த வாதங்களில் சில நியாயங்கள் இருக்குது. எதிர்த்தரப்பில் இவர் வைக்கிறார் சில வாதங்களில், இதுலேயும் நியாயங்கள் இருக்குது. இப்போ இவங்க என்ன வாதங்கள் வைக்கிறாங்கன்றது பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க தொடர் தோல்வி வந்துருச்சுங்க, நம்ம அரவணைச்சு போகணும், நம்ம ஏன் அரவணைச்சு போகலை, அப்போ அரவணைச்சு போவதற்கான அந்த வாய்ப்பை நம்ம ஏன் வந்து பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். நாங்கள் உங்கள்கிட்ட 2024 வந்தோம், பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே நாங்கள் வந்தோம். 2024 நாங்கள் வந்தோம், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டோம், நாங்கள் 6 பேர் வந்தோம், உட்காந்தோம், நாங்கள் வந்து கேட்டோம், இந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு போகலாம்னா நீங்கள் தான் தலைவர், சரியா, ஆனால் எல்லாரையும் அரவணைச்சு போகலாம் அப்படின்னு சொன்னோம், நீங்கள் ஏற்றுக்கல, சரியா, சரி அது முடிஞ்சிடுச்சா. அதுக்கு அடுத்தது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்களாக போனீங்க, பாஜகவோட கூட்டணின்னு முடிவு பண்ணீங்க. இதெல்லாம் இவங்களுடைய கூற்று. இதெல்லாம் என்னுடைய கூற்று கிடையாது, இதெல்லாம் இவங்களுடைய கூற்று, இவங்க தரப்பான கூற்று. அடுத்து இவங்க தரப்பான கூற்றுக்கு நான் வரேன், சரியா. இப்போ இவங்க தரப்பான கூற்று இதெல்லாம் என்ன, நீங்களா போனீங்க, நீங்களா முடிவு பண்ணீங்க பாஜகவோட கூட்டணின்னு, நீங்களா வந்து அறிவிச்சிங்க, எங்களை எதுவுமே கலந்து ஆலோசிக்கல, எதுவும் பண்ணலை, சரியா. ஒப்புக்கு ஒரு செயற்குழுவை கூட்டி இதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் சொல்ல வச்சிங்க, சரி ஓகே, உங்களை முழுமையாக நம்புகிறோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் துணை போனாங்க. பட் 2024 தேர்தலில் தோல்வி, 2026 தேர்தலையும் நம்ம வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறோம். அப்படின்ற நிலையில் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டதெல்லாம் என்ன, எல்லாரையும் அரவணைச்சி போகலாங்கன்னு கேட்டோம். உங்களை மாற்றணும்னு எங்கேயாவது சொன்னோமா? நாங்கள் தானே சண்டை போட்டு நாங்கள் தானே உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம், அப்போ நாங்களே உங்களை மாற்றுவோமா? இந்த பொதுக்குழு கூட்டத்தில்ங்க, நான் அங்கே இருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பன்னீர்செல்வம்லாம் இருந்தார் தெரியுமா, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இவங்க எல்லாருமே இன்றைக்கி வாய் கிழிக்க பேசுகிறாங்களே, இந்த உதயகுமார் இவங்க யாருமே இல்லைங்க, அங்கே இருக்காங்க, யாரும் வந்து முன்னாடி வந்து பேச தயாராக இல்லை. முன்னாடி வந்து பேசி அந்த 23 தீர்மானங்கள், அதாவது உயர்நீதிமன்றம் வந்து இந்த 23 தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்றலாம், அந்த இடைக்கால பொதுச்செயலாளர் என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியாதுன்ற மாதிரியான பொருள்பட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இவர் உடனே வந்து இவர் தான் எடுக்கிறார், எடுத்து என்ன சொல்கிறார், 23 தீர்மானங்களில் நாங்கள் நிராகரிக்கிறோம் சொன்னது யார்? சி வி சண்முகம். சொல்லிட்டு தான் வந்து அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து பன்னீர் அங்கேன்னு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாலோ பண்ணி அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அப்படின்றதுல முக்கியமான பங்கு வகித்தவர் சி வி சண்முகம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டார், பட் இவர் அது செஞ்சுருக்காரு. அப்போ அந்த உரிமையெல்லாம் அவர் கேட்குறாரு. நாங்கள் உங்களை பொதுச்செயலர் ஆக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது நாங்கள் 4 பேர் தான் உட்காந்து முடிவு பண்ணோம். தங்கமணி, திரு வேலுமணி, இவர் சி வி சண்முகம், இவர் நத்தம் விஸ்வநாதன், நாங்கள்லாம் உட்காந்து முடிவு பண்ணோம். நாங்கள் முடிவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம், வேணாம்ப்பா எல்லாம் பிரச்சனையாகும்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தயங்கம் காட்டுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து உங்களை உட்கார வைக்கிறப்ப நாங்கள் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உட்கார வச்சு உங்களை நாங்களே அவமானப்படுத்தி அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். கேள்வி ரொம்ப சிம்பிள், தோற்றுருக்கோம், இப்போ எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்றது ஒரு நியாயமான வாதம் தானே. சரி, இந்த வாதத்தை ஏற்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இங்கே 96 இவங்க தரப்பு வாதங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவர் தரப்பு வாதத்தையும் சொல்கிறேன். 96 தோற்று போச்சு கட்சி, மிக மோசமான ஒரு தோல்வியை எதிர்கொண்டது அதிமுக. அந்த தோல்வியிலையும் கூட பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்கள் வெளில போனாங்க, தொண்டர்கள் வெளியேறலை. இன்றைக்கி சாரசாரியாக தொண்டர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு மன வலியை கொடுக்கிறது. அப்போ அந்த கட்சியை நீங்கள் ரிடீம் பண்ணணும், என்ன பண்ணுறது ரிடீம் பண்ணுறதுக்கு அப்படின்னும் பொழுது நாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஓரளவுக்கு இதை தடுத்து நிறுத்த முடியும்.
Power இப்படின்றது இருக்குன்னு இருப்பாங்க. இவங்களுடைய ஒரு எண்ண ஓட்டம். நம்ம தடுத்து நிறுத்த முடியல, நிறுத்த முடியாது அப்படின்றது. சரியா? ஏன்னா தொடர் தோல்வி. ஏதோ தோத்துட்டாங்க அதிமுககாரன் அதனால வெளியேறான்னு கிடையாது. தொடர் தோல்வியை அவன் எப்படி ஜீரணிக்கிறது? அப்படின்றது இவங்களுடைய ஸ்டாண்டிங். இப்போ அதன் அடிப்படையில தான் அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து இதில வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் சரமாரியா இவங்க ஒண்ணு வைக்கிறாங்க, அவங்க ஒண்ணு வைக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, நீங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க. நாங்க ரிசார்ட்ல எங்கள போய் தங்க வச்சது நீங்க தான். அப்படின்னு சங்கரும் கூட சொல்றாரு. அப்புறம் அங்க வந்துட்டு அவர் வந்து அதெல்லாம் நான் சொல்றது தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். அவர் சொன்னது என்னன்னா, நான் சொல்றது தான் நீங்க எல்லாம் கேட்கணும். நான் எடுக்கிறது தான் முடிவு. அப்படின்ற மாரி அவரு போறாரு. இத இவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. ஓகே. இது ஒரு பக்கம். இப்ப இவருடைய பக்கம் வருவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏப்பா நான் சேலத்துல 11 தொகுதியில 7 தொகுதி ஜெயிக்கிறேன். அதே மாரி நீங்க உங்க தொகுதியில ஜெயிக்க வேண்டியது தானே? உங்க கட்டுப்பாட்டு உள்ள இடத்துல. இப்ப திரு வேலுமணி அவர்கள்ட்ட நான் 21 தொகுதியில குடுத்தோம். நீங்க 5 தொகுதி என்னமோ ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன மாரி நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்றது அவருடைய வாதம். சரியா? அப்ப நீங்க சொன்ன ஆட்களை தான் நான் வந்து மாவட்ட செயலாளரா போட்டிருக்கேன். மாவட்ட செயலாளர்கள் சொன்ன ஆட்களை தான் நான் வந்து வேட்பாளரா போட்டேன். நீங்க சொன்ன ஆளுங்கள தான் நான் போட்டேன் வேட்பாளரா. அப்ப நீங்க ஜெயிக்கலன்னா யார் காரணம் அதுக்கு? நீங்க உழைக்கலன்றது தான் காரணம். அப்ப நம்ம எதிர்க்கட்சியில உட்காருவோம். நம்ம வந்து போய் நம்ம அடுத்த தேர்தலை நம்ம சந்திப்போம். எப்படின்றது அவருடைய எண்ணம். சரி. இப்போ இங்கே கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ் எங்கே வருதுன்னா, நீங்கள் சேலத்தை பற்றி மட்டும் தான் பேசுவீங்கன்னா 7 தொகுதியில் நீ ஜெயிச்சேன்னா 4 தொகுதியில் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. விழுப்புரத்தில் எத்தனை தொகுதியில் தாவேக்கா ஜெயிச்சிச்சு? நாங்களும் திமுக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதையே நீங்கள் சேலத்தை மட்டும் மையப்படுத்தி பேசுவீங்கன்னா அப்போ நீங்கள் சேலத்தை கடந்து சிந்திக்கவே மாட்டீங்களா? நீங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளரா இல்லை சேலத்துடைய மாவட்ட செயலாளரா? இப்படின்ற ஒரு கேள்வி இந்த பக்கம் கேட்குறாங்க. இவர் சொல்கிறதும் நியாயம். இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு தான் நான் அலோவ் பண்ணேன். அப்புறம் நீ ஏன் ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்றது நியாயமான கேள்வி. ஒரு தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி தான். ஸோ 2 பக்கமும் இந்த கிளாஷ் ஆஃப் ஒப்பீனியன் தான். இது நான் வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் ஆரோக்கியமானதாக தான் பார்க்குறேன். இப்போ என்கிட்ட வந்து நீ வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பியா, சிபிஎஸ் பக்கம் இருப்பியான்னு கேட்டால் இது என்ன நான் சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு மற்றற்ற மரியாதையை கொடுத்திருக்கிறார். சரியா? அவர் என்னுடைய தகுதிக்கு மீறிய மரியாதையை அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னும் பொழுது ஐ ஹாவ் தட் ரெஸ்பெக்ட் ஃபார். அதே போல் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய முதல்ல எனக்கு அங்கீகாரம்ன்ற இதை வந்து கொடுத்தது அவர் தான். கைது செய்யப்படுறாங்க, எந்த திசை போகிறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் எனக்கு பக்கத்தில் நின்றவர் அவர், உறுதுணையாக நின்றவர் அவர். அப்படின்னும் போது நான் அவரை விட்டு கொடுக்கவும் முடியாது. ஸோ அந்த இடத்துல 2 பக்கமும் எனக்கு வந்து சங்கடமான சூழ்நிலை. அந்த 2 பக்கமும் என்ன தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, நீ வந்து எங்களுக்கு வந்து நீ லாயலா இல்லைன்னு இவங்க நினைப்பாங்க. சைடு எடுக்கல அப்படின்னு. அவங்க என்ன நினைப்பாங்க, நீ எங்களை பக்கம் எடுத்துக்க வேண்டியதானே, நீ ஏன் எடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஃபேக்ட்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே ஒரே கட்சி ஒரே குடும்பமாக நம்ம பழகியிருக்கோம் அப்படின்னும் பொழுது இதில் நான் ஒரு சைடு எடுக்கிறது அப்படின்றது சரியாக வராது. புரியுது. இதில் அதிக இழப்பு எனக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒன்றா கூட சேர்ந்துக்கலாம். சேர்ந்துட்டாலும் இவங்க என்ன நினைப்பாங்க, நீ அவருக்காக பேசினல்ல அப்படின்ட்டு. அவர் என்ன நினைப்பார், நீ இவங்களுக்காக பேசினல்ல அப்படின்ட்டு. அப்போ 2 பேரும் வந்து இவங்க ஒன்றா ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்க அரசியல்வாதிகள். என்னைக்கு அதெல்லாம் பிரிஞ்சுப்பாங்க, என்னைக்கு வந்தாலும் சேர்ந்துப்பாங்க. நம்ம சாமானியர்கள். அப்போ நம்ம வந்து இந்த கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கிறது சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சங்கடமான ஒரு நிலை. இப்போ சங்கருக்கு வருவோம். அதில் நீ யார்? இப்போ நான் தான் திமுக எதிர்ப்பு அப்படின்றதையும் கடந்து அதிமுக மேலே பாசம் கொண்டவன் அந்த அதிமுகவுக்காகவே பயணிக்கக்கூடியவன் வச்சுக்கலாம். நீ யார் வந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றணும்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? என்கிட்ட ஒரு தலைவர் கேட்டார், சிபிஎஸ் உடைய சைடில் ஒரு தலைவர் கேட்டார், சார் நான் வந்து என்ன நிலைப்பாடு அப்படின்னும் பொழுது ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை, 100ல் ஒரு வார்த்தை
உண்மையில சொல்லணும்னாக்கா செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா அவர் கேட்டது உண்மை தான். உனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது, என்ன லாப நஷ்டம் இருக்குது உனக்கு, உனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது, உனக்கு என்ன ஸ்டேக்கும் இல்லை, எங்களுக்கு ஸ்டேக் இருக்குது. நான் செலவு பண்ணியிருக்கோம், கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கோம், கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம், போய் தேர்தலில் சந்திச்சிருக்கோம், தேர்தலில் வெற்றி தோல்வி இது ரெண்டுத்துக்கும் நாங்கள் வந்து போராடி. இதான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஐயா உனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது, கரெக்டு தானே? கேட்டது கரெக்டான கொஸ்டின். ஏன்னா அது என் மைண்டுக்குள்ள ஆமாம் நம்ம என் தலைக்கு ஏற்றிக்கிறோம். இது நம்மளால தான் ஏதோ இவங்க வந்து ஆட்சியில் உட்காந்தா மாதிரி, நம்மளால தான் இவங்க ஆட்சியில் உட்காரதா மாதிரி நம்மளால நினச்சிக்கிறோம். சரியா? நம்ம வந்து என்ன ஒரு ஓரமாக இருந்து கமெண்ட் கொடுக்குறவங்க தான் நம்ம பிளேயர்ஸ், அவங்க தான். நாம ஏன் தலைக்கு ஏற்றுக்கணும்? அது அதே கேள்வி நான் இப்போ சங்கரை பார்த்து கேட்குறேன், உனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது, நீ யார்? ஓரமாக வந்து மம்மு பேசுகிறவன் தான் நீ இருக்கட்டும் நானாக இருக்கட்டும். சரி கதை பேசுகிறோம், கதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நாம் யார், அவங்க தலைவர் யாராக வரணும்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? அதை அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, என்னவோ கொண்டு போகிறாங்க. நீ என்னவோ பெரிய அதிமேதாவி மாதிரி போய் மைக்க பிடிச்சிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு அவர் வரக்கூடாது இவர் வரணும் யார் சொல்கிறதுக்கு? அவர் தன்னிச்சையாக அதோ எங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இல்லையே, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்த ஒரு தூண்டுகோல் இருக்காம இருந்துட்டு போட்டோமே, உனக்கு அறிவு இருக்க வேண்டாமா? நீ யாருக்கு முதல்ல நீ புரிஞ்சிக்க. இப்போ நீ வந்து நீ இந்த 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 கேம்பெயினில் நீ ஜெயிலில் இருந்த, நீ இல்லாமல் தானே இந்த கேம்பெயின் நடந்தது. நீ கேம்பெயினில் திமுக தோற்று போகலையா? திமுக தோற்று போவதற்கு விழிப்புணர்வை எல்லாரும் ஏற்படுத்தினோம். நீயும் ஏற்படுத்தினேன், நானும் ஏற்படுத்தினேன், எல்லாரும் ஏற்படுத்தினோம். இதில் திமுகவால் அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட நபரில் நீ கண்டிப்பாக நீ முதல்ல இருப்ப. நான் அந்த ஆட்சி பாதிக்கப்படல, நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க. ஆனால் திமுக வர வேண்டும் என்பதற்காக அதிகமாக உழைச்ச நபர் நீ, நான் இல்லை. 21 சரியா? நீ உழைச்ச, அதோடைய பலனை நீ அறுவடை செஞ்ச. நான் இவங்க வரக்கூடாதுன்றத 2009 சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ நான் வந்து இதில் வந்து பேசுறது அப்படின்றது வந்து அதிமுகன்றது சார்பாக போயிடும். நீ பேசுறது தான் கேலி கூட்டம். என்னென்னமோ வளர்ற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற. அவருக்கு 72 வயது ஆகிவிட்டது. அவர் வந்து எப்படி கட்சியை கவனிக்க முடியும்? சரி 2016 நீ வந்து திமுக கருணாநிதிக்கு தான் ஆதரவான என்ன? கருணாநிதிக்கு என்ன வயசு அப்போ? இப்போ 80 மேலே 85ஓ 86ஓ. கருணாநிதி செத்து போனது இப்போது 2018. அப்போ 2016 எவ்வளோ இருந்திருக்கும் அவர் வயசு? 94 90+. 90 வயசு ப்ளஸ் இருக்க கருணாநிதி வரலாமா முதலமைச்சரா இந்த சவுக்கு சங்கருக்கு? 72 வயது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் எப்படி? என்ன எனக்கு புரியலையே, இது லாஜிக்கே இல்லையே உன்னுடைய பேச்சு. இன்னொன்று, உனக்காக சட்டமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறார், சட்டமன்றத்தில் உனக்காக குரல் கொடுத்திருக்கிறார், பொது மேடைகளில் உனக்காக குரல் கொடுத்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது நீ யோசித்து பேசணும். என்ன வேணாலும் பேச. அவர் மகனை இழுப்பது, அவர் மகன் வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார், இது எதுவுமே ஆதாரம் கிடையாது, அனுமானம் தான். சரியா? நீ அரசியல்வாதிகளை பற்றி பேசலாம். இப்போ நான் கூட சொல்லுவேன், நீ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாரு, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காருன்னா, ஸ்டாலின் அயோக்கியத்தனம் பண்ணாப்புல, உதவாநிதி அயோக்கியத்தனம் பண்ணான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவையெல்லாம் அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர். எடப்பாடி பழனிசாமியோட மகன் பொது வாழ்க்கையில் கிடையாது. அப்போ அவரை நீ இழுத்து பேசுகிற. இந்த மாதிரி வந்து போகிற போக்கில் அடித்து விடுறது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண், யார் காவல் ஆணையர் அருண், 500 கோடி ரூபாயை அடித்து விட்டார். இந்த 1.5 வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே 500 கோடி ரூபாயை அடித்து விட்டார். எங்கேருந்து வந்து இந்த 500 கோடி ரூபான்ற ஃபிகர்? எதன் அடிப்படையில் நீ சொல்கிற? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரகாஷ் அப்படின்ட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பற்றி அவர் மேலே பல கோடி ரூபாய் அவர் சுருட்டி விட்டார். எங்கிருந்து உனக்கு ஆதாரம்? என்ன ஆதாரம்? நான் வச்சேன் குற்றச்சாட்டு, KN நேருவுக்கு எதிராக வச்சேன் குற்றச்சாட்டு, TVH ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு. EDயில் நான் என்னென்ன குற்றச்சாட்டு வச்சனோ அதை அப்படியே கடிதமாக எழுதி ED வந்து தமிழக அரசாங்கத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியிருக்கு. அதன் அடிப்படையில் FIRம் போடணும் அப்படின்ற முடிவுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. சரியா? இப்போ இந்த குற்றச்சாட்டு என்பது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகப்படுது. நீ வச்ச ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா? இல்லை நீ கோர்ட்டு கொண்டு போயிருக்கியா? நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற? நான் திரு அருணுக்காக எதிராக நான் வந்து போவேன் நீதிமன்றத்துக்கு. போ, சும்மா பேசிகிட்டு இருக்காத, போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடு.
வழக்கு நீ அந்த மாதிரி ஏதாவது வழக்கு பர்சீவ் பண்ணியிருக்கிய நீ? ஏதோ ஒரு வழக்கு போட்டிருப்ப, என்னது அந்த ஆர்டர்லிலாம் வந்து முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு வழக்கு நீ போட்டிருக்கியா? ஏதாவது ஒரு ஊழல் வழக்கு நீ தைரியமாக போட்டிருக்கியா? நான் போட்டிருக்கேன், அதனால நான் பேசுகிறேன். கனிமொழி அவர்களுக்கு எதிராக அந்த வோல்டாஸ் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நான் வழக்கு போட்டிருக்கேன். சிபிஐயில் போய் நான் வந்து என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க, நான் அட்டன் பண்ணியிருக்கேன். வழக்கு உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு, நான் வழக்கு போட்டிருக்கேன். டிஜிபி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போட்டிருக்கேன். சரியா? டிவிஹெச் விவகாரத்தில் அத்தனை ட்ரூ வேல்யூஸ் அத்தனையும், கேஎன் நேரு விவகாரத்தில் அத்தனை இதையும் நான் வெளில கொண்டு வந்து முன் வச்சுருக்கேன். இப்படி நீ வச்சது ஏதாவது ஒன்று சொல்லு, நீ கோர்ட்டுக்கு கொண்டு போனது ஏதாவது ஒன்று சொல்லு. இப்போ அறப்போர் இயக்கம் இருக்காங்க, அறப்போர் இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அதில் ஆர்டர் வாங்குறாங்க, அதில் ஸ்டே வாங்குறாங்க, அதில் அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க செய்யுது. நீ வெறுமை வெட்டி பேச்சு வம்பு, இதை எடுத்து வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படி அதிமுக மேலே போய் அக்கறை இருக்கா மாதிரி, அப்புறம் திரு விஜய் அவர்கள் மேலே அக்கறை, ஒவ்வொரு வாட்டி ஒருத்தரை இது பண்ணி பேசிக்கிட்டு, இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணியிருக்கு நீ? அண்டு சிம்பிள் கேள்வி, ஒரு அதிமுக நபர் பேரை சொல்ல விரும்பல, என்னை பார்த்து கேட்ட கேள்வி நியாயமான, உனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது? ஆமாம், எனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது? ஆஃப்டர் ஆல் யூடியூப்பில் வந்து பேசக்கூடிய ஒரு நபர், இல்லை என்னுடைய கருத்துக்களை வேறு சில பிளாட்ஃபார்மில் வெளிப்படுத்தக்கூடிய நபர் தானே. சொத்தை விற்று இந்த கட்சிக்காக நான் நின்றுருக்கேனா, இல்லை இந்த கட்சிக்காக நான் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேனா, தேர்தல் நின்றுருக்கேனா, இது எதுவுமே கிடையாது. அப்போ நான் எனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது? அப்போ நான் என்னன்றதே என்னுடைய அந்த வரைமுறையை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வரைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு அதோட நம்ம நிறுத்திக்கணும். அது உனக்கும் தான் போடணும். உனக்கு என்ன ஸ்டேக் இருக்குது? அதிமுக என்னவோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன? ஹூ ஆர் யூ? காமன் மேன் அப்படின்னா காமன் மேன்ற அந்த விட நிறுத்திக்க. எனக்கு இப்படி தகவல் வந்தது, எனக்கு அப்படி தகவல் வந்தது, எனக்கு கூட நிறைய தகவல் வந்தது உன்னை பற்றி. நானும் பேசிட்டே போகலாம், ரொம்ப பேசணுன்னா ஏகப்பட்டது பேசலாம், அது மேட்ரு கிடையாது. யூ ஆர் அ ஸ்டேக்லெஸ் பர்சனாலிட்டி, ஜஸ்ட் லைக் ஐ எம் அ ஸ்டேக்லெஸ் பர்சனாலிட்டி when it comes to ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேகா ஆர் எனி பார்ட்டி. சரியா? அப்போ அதோட நம்ம நிறுத்திப்போம். ரைட். ஸோ இதுதான் உங்களுடைய பார்வையாக இருக்குது. இல்லை ஸோ அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அந்த பரபரப்பை கூட்டிய அந்த ப்ரெஸ் மீட் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க. தொடர்ந்து பார்க்கலாம், எல்லா கலாமிட்டிக்கு அப்புறமும் ஏதோ ஒரு இடத்துல அது வந்து நின்று ஒரு சைலன்ஸில் வந்து ஒரு விடை பறக்கும். அது எப்போ அதிமுகவுக்கு பறக்குதுன்ற பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.